குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ், ஊழலை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல செக்ஷன் வைஸா ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸஸ், அதாவது ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் அல்லது ரேங்க்ஸ் அப்படின்ற டாபிக்ல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஃபுல்லாவே தரவா பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அடுத்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மேக்சிமம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துலயுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ பார்க்கலாமா? Okay, so இங்க பாத்தீங்கன்னா what is the rank of India in the corruption perception index 2025 released in February 2026? அதாவது பிப்ரவரி 2026 வெளியிடப்பட்ட ஊழல் கண்ணோட்ட குறியீடு, அந்த குறியீட்டுல இந்தியாவுடைய தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுடைய கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஆஸ் பர் 2026 பிப்ரவரி ரிப்போர்ட் ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 91st ரேங்க். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ், அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மத்த என்னென்ன பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸாம் ஓரியன்டா வேற என்னென்னலாம் கேட்கலாம், ரேங்க் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஒரு இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கலாம், மெயின்ஸ்லயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல வேற என்னென்ன கொஸ்டின்ஸ், வேற என்னென்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோ இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை வெளியிடுறாங்க. சோ இது வந்து எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 1995 உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான் இதை வந்து வெளியிட்டாங்க. சோ இது வந்து வருடந்தோறும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடப்படும். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஓவராலா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்ல ஒரு நாடுகளுடைய அந்த எண்ணிக்கையில அந்த கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு நாட்டுடைய ஊழல் எப்படி இருக்கு, ஓகேங்களா, அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பொதுத்துறையில ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் என்னது இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிடக்கூடிய கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். சோ இதுல நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 91st ரேங்க் சொன்னேன் இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 1995ல ஸ்டார்ட் பண்றாங்க, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ வருடந்தோறும் இந்த ரிப்போர்ட் வெளியிடப்படும். இதுல வந்து இந்த ஸ்கேல் அளவுகோல் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 0 to 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அளவுகோல் 0 அப்படின்னு எங்க பாருங்க, அளவு வந்து ஹைலி கரப்டட் கண்ட்ரிஸ் தான் 0ன்னு சொல்லுவாங்க. ஹை ரேங்க் இருக்கிறத கிளீன் கண்ட்ரிஸ், கரப்ஷன் இல்லாத நாடுகள், கரப்ஷன் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து உங்களுக்கு கிளீன், வெரி கிளீன் கண்ட்ரிஸ், மிகவும் சுத்தமான ஊழல் இல்லாத சுத்தமான ஒரு நாடுகளை தான் நம்ம ஹை ரேங்க்ல பார்ப்போம். சரிங்களா? சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 182 கண்ட்ரிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? சோ இதுல வேற என்ன கொஸ்டின்ஸ், இதுல ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர், இதெல்லாம் வந்து இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் கண்ட்ரிஸ், அதாவது கடைசி ரேங்க்ல இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் சூடான், அடுத்தது சொமாலியா. சோ இந்த 2 நாடுகளுமே 9 பாயிண்ட்ஸ், 9 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்கு. அதுனா ஹைலி கரப்டட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. எந்த நாடுகள்னா சொமாலியா மற்றும் சவுத் சூடான். ஓகே, இப்ப இதை கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா. சோ இதுக்கு கூட டிஎன்பிசியில கரப்ஷனை பேஸ் பண்ணி வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ இப்ப அதுதான் பார்க்க போறோம். சோ இது எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா சான், சிவிசி, சிபிஐ, பிசிஏ, ஆர்டிஐ, ஏஆர்சி, லோக்பால் அண்ட் டபிள்யூபி, பிபி. சோ அப்படின்னா என்னன்னா
So first Santanam Committee, அப்புறம் Central Vigilance Commission, அப்புறம் CBI, Central Bureau of Investigations, அப்புறம் Prevention of Corruption Act, next RT, Right to Information, அடுத்தது Administrative Reform Commission, second நிர்வாக சீர்திருத்த குழு, அடுத்தது லோக்பால், அடுத்தது Whistleblowers Protection Act. So இது வந்து உங்களுக்கு chronology orderல கூட கேட்கலாம், பட் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதில்ல, பட் கேட்டீங்கன்னா இந்த ஷார்ட் ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மெமரி ட்ரிக்கை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? சோ ஒவ்வொன்னா அதோட இயரோட பார்க்கலாம். சந்தானம் கமிட்டி அல்லது சந்தானம் குழு 1962ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தானம் குழு எதுக்குன்னா கரப்ஷனை ஒழிப்பதற்காக தான் கொண்டு போடப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னா டு ரெக்கமெண்ட் CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு ஆணையம் கரப்ஷனுக்காக வேணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணது எந்த குழு அப்படின்னா இந்த சந்தானம் குழு. அடுத்து 1963ல சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு அமைப்பு CBI. அடுத்து 64ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய விழிப்புணர்வு ஆணையம். அடுத்து 88ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ட், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. அடுத்தது Prevention of Money Laundering Act பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. அடுத்தது Right to Information Act, இது இப்ப அமெண்ட்மெண்ட் சில அமெண்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு Right to Information Act 2005ல கொண்டு வரப்பட்டது. சோ இது வந்து as per second ARC செகண்ட் நிர்வாக சீர்திருத்த குழுவால ஏற்படுத்தப்பட்டது, ஓகேங்களா? அடுத்தது சோ 2013ல லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம். சோ இந்த லோக்பால் பத்தி ஆல்ரெடி நான் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும், உங்களுக்கு லோக்பால்னே ஆல்ரெடி ஃபுல்லாவே வீடியோ போட்டாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ இருக்கும். இத பாத்தீங்கன்னாலே லோக்பால் பத்தின ஃபுல் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டட் क्वेश्चंस எல்லாமே நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோ. ஓகே, அடுத்தது 8th வந்து பாத்தீங்கன்னா 2014 விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தகவல் கொடுப்போர் பாதுகாப்பு சட்டம். அடுத்தது லோக்பால், அதாவது லோக்பால் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது 2013, அது வந்து அமல்படுத்தப்பட்டது, செயல்முறைக்கு கொண்டு வரப்பட்டது, அமைக்கப்பட்டது 2019. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் லோக்பால் வந்து 2019. சோ இது வந்து இந்த ஆன்டி கரப்ஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஊழல் தடுப்பு சட்டம். சோ இந்தியாவுல முக்கியமான ஊழல் தடுப்பு சட்டத்துல இதுவும் ஒண்ணு, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராகிபிஷன் ஆக்ட், அதாவது பினாமி சொத்துக்களை வைத்திருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டம் 1988. So next prevention of money laundering act 2002. அடுத்து CVC சட்டம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா CVCக்கு ஒரு ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ், அதாவது சட்டப்பூர்வ அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் என்னது இந்த CVC ஆக்ட் 2003. சோ இது ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதெல்லாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ல கொண்டு வரப்பட்டது. சோ நம்மளுடைய கவர்மெண்டோடைய வெளிப்படைத்தன்மையையும் தகவல்களை பொதுமக்களுக்கு அனுமதியும் உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் என்னது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அடுத்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம். சோ மாநிலங்களும் சரி மத்தியிலும் சரி, அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ல ஹையர் அபிஷியல்ஸ் ஏதாவது ஊழல் புரிஞ்சாங்கன்னா அதை வந்து தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் தான் என்னது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம். சோ மத்திய அளவுல லோக்பால், மாநில அளவுல லோக் ஆயுக்தா. சோ நெக்ஸ்ட் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தகவல் கொடுப்போர் பாதுகாப்பு சட்டம். சோ இது 2014ல கொண்டு வரப்பட்டது. சோ நெக்ஸ்ட் முக்கியமான கமிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சந்தானம் கமிட்டி 1962ல கொண்டு வரப்பட்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் ரெக்கமெண்ட் CVC, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், CVC அமைப்பை உருவாக்க பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு கேட்பாங்க, சந்தானம் கமிட்டி. அடுத்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய விழிப்புணர்வு ஆணையம் CVC 1964ல கொண்டு வந்தது. ஆனா இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து, அதாவது ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் எப்ப கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. சோ 2003 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 1964 as per சந்தானம் கமிட்டி. சட்டப்பூர்வ அந்தஸ்து எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா 2003. ஓகே, இதோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. சோ அதாவது இது இட் இஸ் அதர்வைஸ் known as the vigilance watchdog agency அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக உயர்ந்த விழிப்புணர்வு கண்காணிப்பு அமைப்பு அப்படின்னா எதை சொல்லுவாங்க, CVC தான் சொல்லுவாங்க.
சோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சோ இது வந்து 1963ல கொண்டு வரப்பட்டது. இதோட பணி வந்து பாத்தீங்கன்னா சோ பொதுத்துறையில வந்து ஊழல் மற்றும் முக்கிய கட்டமைப்பு சார்ந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடியது, கிரைம்ஸ் வந்து விசாரிக்கக்கூடியது தான் இதோட வேலை. சோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2013ல வந்து சட்டமா இயற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் இன் 19. அடுத்து லோக் ஆயுக்தா ஸ்டேட்ல மாநில அளவில கரப்ஷனை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது லோக் ஆயுக்தா சட்டம். அடுத்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சோ சிஏஜின்னு சொல்லுவாங்க, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் த ஆர்டிகல் 148. இதுவும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து பொதுத்துறை செலவினங்களையும் தணிக்க செய்ய அதிகாரம் பெற்றவர் யாருன்னா சிஏஜி. சோ இவர் வந்து கரப்ஷனை தடுப்பதற்கான முயற்சிகளை இவர் எடுப்பார். அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் பட்ஜெட்ஸ், அதாவது இந்த வருஷத்துக்கான இது முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல நீங்க இந்த பாயிண்ட கொடுக்கலாம். சோ ஆஸ் பர் 2026-27க்கான கரப்ஷன் நிறுவனங்களுக்கான வரவு செலவு திட்டத்துல லோக்பால் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவுனா 30 crores. சிவிசி பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 54.56 crores. ஓகே, சோ இப்ப எல்லாமே முக்கியமான கமிஷன்ஸ் ஆக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த கரப்ஷன் ரிகார்டிங் இருக்கக்கூடிய ஜிகே பார்ட், அதாவது ஜிகேல என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா December 9. சோ இது யாரு வந்து இது வெளியிடுறாங்க? இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் அல்லது ஊழல் எதிர்ப்பு தினம் வந்து இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஐநா தான். சரிங்களா? சோ எந்த வருஷத்துல இருந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க? 2003ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதோடைய கோர் பில்லர்ஸ், அதாவது முக்கிய தூண்கள், அதாவது இந்த நாளுக்கான முக்கிய தூண்கள் என்ன, அதாவது ஊழலை எதிர்ப்பதற்கான முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பில்லர்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், நேர்மை, நல்லாட்சி, சட்டத்தின் ஆட்சி. ஓகேங்களா? இது எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, குட் கவர்னன்ஸ், ரூல் ஆஃப் லா அண்ட் இன்டெகிரிட்டி. இது எல்லாமே the pillars of corruption, anti corruption. ஓகேங்களா? அடுத்தது விஜிலன்ஸ் வீக். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வா அப்படின்னு சொல்லுவாங்க, விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய விழிப்புணர்வு ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சோ இதோடைய வாரம் எந்த வாரத்தை வந்து நம்ம விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்னு சொல்றோம்னா இப்ப 2025ல 27th அக்டோபர்ல இருந்து 2nd நவம்பரை நம்ம என்னன்னு சொல்றோம்? விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த டேட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய பர்த் வீக். சரிங்களா? ஓகே, இந்த வருஷத்துக்கான தீம் 2025 போச்சு இல்லையா? சோ அதற்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் அவர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது விழிப்புணர்வு நமது கூட்டு பொறுப்பு. சோ இதுதான் வந்து கரப்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சட்டங்கள், ஆக்ட்ஸ், கமிஷன்ஸ், முக்கியமான ஜிகே பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னொரு இண்டெக்ஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல வேற எந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத கீழே நோட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.